கண்ணன் யாழ்ப்பாணம். இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, பிறந்த திதியின் அடிப்படையில் வரும் திதி சூன்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்று கூறியிருந்தீர்கள். அந்த வகையில் பிறந்த யோகங்களின் அடிப்படையில் வரும் யோகி அவயோகி முக்கியத்துவம் தேவையில்லையா? சுபர் பாபர் பாதகாதிபதி மாரகாதிபதி இவை மட்டும்தானா, இவைகளுக்கு மட்டும்தானா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இந்த கேள்விக்கும் பதில் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கேட்டிருக்காரு. பிறந்த திதியின் அடிப்படையில் வரும் திதி சூன்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அப்படி நான் சொல்லலை. முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லலை. என் அனுபவத்தில் அது சரி வரவில்லை, நான் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மிஸ்டர் கண்ணன் யாழ்ப்பாணம். முக்கியத்துவம் கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்களுடைய விருப்பம். அதை நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் சொல்லலை அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. என் அனுபவத்தில் திதிசூன்ய ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வேலை செய்யாதுன்னு சொல்கிறது சரியாக வரல. வேலை செய்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆகையினால இந்த திதி சூன்யத்தை நான் என்னுடைய வழக்கத்தில் எடுத்துக்கலேன்னு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்களுடைய விருப்பம்னு நான் சொல்லிட்டேன். ஆகையினால இந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லைன்னு நான் சொல்லலை. நான் சொன்னது வேறு விதமாக சொன்னேன், நீங்கள் வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னுடைய அனுபவத்துக்கு அந்த திதி சூன்ய ராசி சரியாக வரவில்லை. ஆகையினால நான் அதை பயன்படுத்தவில்லை. உங்களுடைய அனுபவத்துக்கு அது சரியாக வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் தப்பு இல்லை. அது உங்களுடைய விருப்பம். இந்த பதிவு பார்க்குறவங்களுடைய விருப்பம். புரியுதா? அந்த வகையில் பிறந்த யோகங்களின் அடிப்படையில், இங்கே தான் எனக்கு கொஞ்சம் புரியல. அந்த வகையில் பிறந்த யோகங்கள்னால் எப்படி? கிரகங்கள் நின்று தானே யோகங்கள் கொடுக்கும். அது எப்படியோ கேட்டிருக்காரு. அந்த வகையில் பிறந்த யோகங்களின் அடிப்படையில் வரும் யோகி அவயோகி, இதை பற்றி நான் முதல்ல சொல்லியிருக்கேன். நான் யோகி அவயோகிங்கிறத எடுத்துக்கிறது இல்லை. நான் சுபர் யோகர் பாபர் பகைவர் நண்பர் அப்படிங்கிறத மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இந்த யோகி அவயோகிங்கிறது எனக்கு சரியாக வரல. அதனால் நான் அது வேறு ஒரு முறையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி, நான் பராசர முறையை சார்ந்ததுனால பராசர முறையில் யோகி அவயோகி இல்லை, அது ஜெய்மினி முனிவருடைய சமாச்சாரம், அதையும் படிச்சிருக்கேன். தாஜிக் முறை என்று சொல்லக்கூடிய நீலகண்ட சாஸ்திரிகள் எழுதிய தஜக நீலகண்டியத்தையும் படிச்சிருக்கேன். வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய முண்டேன் அஸ்ட்ராலஜியும் படிச்சிருக்கேன். கேபின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி பத்ததியையும் படிச்சிருக்கேன். ஸ்ரீபதி பட்டாச்சாரியார் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ரீபதி பத்ததியும் படிச்சிருக்கேன். சிஜி ராஜனுடைய புத்தகங்களையும் படிச்சிருக்கேன். டாக்டர் பிவி ராமன் அவர்களுடைய புத்தகத்தையும் படிச்சிருக்கேன். இன்னும் மூல நூல்களையும் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த யோகி அவயோகிங்கிறது எனக்கு அவ்வளவு ஏற்புடையதாக எனக்கு இல்லை. எனக்கு வரல, அது ஒத்து வரல. அதனால் நான் அதை விட்டுட்டேன், எடுத்துக்கல. இப்படி திதி சூன்யத்தை நான் எடுத்துக்கலையோ அதே மாதிரி யோகி அவயோகிங்கிறதையும் நான் எடுத்துக்கல. அந்த யோகி அவயோகி எதனுடைய அடிப்படையில் வருதுன்னா இதனுடைய அடிப்படையில் தான் வருது. இந்த சுபர் யோகர் பாபர் பகைவர் நண்பர் இதனுடைய அடிப்படையில் தான் வருது. இதுவே போதும் நமக்கு அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். இதை நீங்கள் இதே போதும்னு வச்சுக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வச்சுக்கிறதும் வச்சுக்கிறதும் உங்களுடைய விருப்பம் கண்ணன். நீங்கள் இதை ஆய்வு பண்ணி யோகி அவயோகி வருதுன்னா வச்சுக்கோங்க, தாராளமாக வச்சுக்கோங்க. நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேனே. எனக்கு அது சரி வரல. ஆகையினால நான் என்ன பண்ணுறேன், சுபர் யோகர் பாபர் பகைவர் நண்பர் சமத்துவர் அப்படிங்கிற அடிப்படையை எடுத்துக்கிட்டேன். அதனுடைய அடிப்படையிலேயே இத்தனை ஆண்டு காலமாக 46 ஆண்டு காலமாக நான் பல ஆயிரக்கணக்கான ஜோதகங்களை பார்த்து பலனும் சொல்லியிருக்கேன், புத்தகங்களையும் எழுதியிருக்கேன். அப்போது என்ன, இந்த யோகி அவயோகிங்கிறது எனக்கு ஏற்புடையதாக இல்லை, நான் எடுத்துக்கல, அவ்வளோ.
இதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம்னு நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அல்லது உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. சுபர் யோகர் பாபர் இதுவும் அதுவும் ஏறத்தாழ ஒன்று தான் ஐயா. நீங்கள் சுபர் யோகர் பாபர் பகைவர் நண்பரில் போனீங்கன்னாலும் அதுதான், யோகி அவயோகின்னு எடுத்தாலும் அதுதான். அதில் அவர் சில முறைகளை வேறு விதத்தில் கொடுத்துருக்காரு ஜெய்மினியில், இதில் பராசரர் வேறு முறையில் கொடுத்துருக்கிறார், அவ்வளோதான். பட் பலன்கள் சொல்லும் பொழுது எது பயன்படும்? யோகி அவயோகி என்பதை விட சுபர் யோகர் பாபர் பகைவர் நண்பர் சமத்துவர் என்பது நல்லா பயன்படும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்ந்த அபிப்பிராயம். அதை நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். நான் சொல்கிறது சரியாக இருக்குமா, சரியாக வருதா, அல்லது அது சரியாக வருதா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி பாருங்கள். நீங்களே புரிஞ்சுக்கலாமே. இதுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லையே. என் வரையிலும் எனக்கு திதி சூன்யமும் சரியாக வரவில்லை, இந்த யோகி அவயோகியும் சரியாக வரவில்லை. ஆகையினால் நான் அதை பயன்படுத்தவில்லை, நடைமுறை வழக்கத்திற்கு கொண்டு வரவில்லை. இப்போ உங்களுக்கு அது ஏற்புடையதாக இருந்தால் செய்யுங்க. இந்த பதிவை பார்க்குறவங்களும் யோகி அவயோகி நல்லா வருதுன்னா எடுத்துக்கோங்க, திதி சூன்யம் நல்லா வருதுன்னா எடுத்துக்கோங்க. நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த விஷயம் எங்கே நல்ல விஷயங்கள் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அப்போத்தானே நம்ம ஜோதிட ஞானம் அபிவிருத்தி ஆகும். நல்ல விஷயங்கள் நான் மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது, வேறு எங்கெங்கிருந்தோ கிடைக்கும், வேறு புத்தகங்கள்லேயும் கிடைக்கும், பலரும் சொல்ல முடியும். நான் மட்டும்தான் சொல்ல முடியுங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எனக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்குது, அதை மற்றவர்களும் சொல்லலாம். அதையும் எடுத்துக்கோங்க, ஆய்வு பண்ணி பாருங்கள். அதையும் இதையும் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். இந்த யோகி அவயோகி சரியாக வருதான்னு பாருங்கள், இல்லை சுபர் பாபர் யோகர் சரியாக வருதான்னு பாருங்கள். அந்த சிதி சூன்ய ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வேலை செய்தா இல்லையா தான் ஆய்வு பண்ணி பாருங்கள். வந்துடுது, தானாக வருது. நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கோங்களேன். உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாணியை வகுத்துக்கோங்களேன். வகுத்துக்கிட்டு அது பிரகாரம் வாங்கலேன். மிஸ்டர் கண்ணன் யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்கீங்க, ஆர்வமாக தான் கேட்டிருக்கீங்க. நீங்கள் செய்யுங்க. என் அளவில், என்னுடைய அனுபவ அளவில் திதிசூன்ய ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல முறையில் வேலை செஞ்சுருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி யோகி அவயோகியை நான் எடுத்துக்கலை. நீங்கள் சொல்கிற மாதிரி சுபர் பாபர் பாதகாதிபதி மாரகாதிபதி இவை மட்டும் போதுமானா எனக்கு போதுமானதாக இருந்தது. எனக்கு அதுவே போதுமானதாக இருந்தது, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். சுபர் யோகர் பாபர் பகைவர் நண்பர் பாதகாதிபதி மாரகாதிபதி இதை பயன்படுத்திக்கிட்டே வந்தேன். அது சரியாக வருது, எனக்கு சரியாக வருது. என்னுடைய மாணவர்கள் பலருக்கும் சரியாக வந்திருக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ பேர் என்னுடைய புத்தகத்தை படித்தே ஜோதிடர் ஆனவர்கள் பல ஆயிரக்கணக்கான பேர். என்கிட்ட பாடம் படித்து ஜோதிடர் ஆனவர்கள் பல 100 பேர்கள். ஆகையினால் அவங்கெல்லாம் மதேஸ்வரன் ஐயா கொடுக்கறது சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க, வளர்த்துக்கிட்டாங்க, அவங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டாங்க, நல்ல ஜோதிடராக பரிமளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல கணிதமெல்லாம் கற்றுக்கிட்டு பிரமாதமாக கணிதமெல்லாம் போடுறவங்களையும் அவங்களே போட்டு எனக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு வயசு இருந்ததுனால அப்போல்லாம் அனுப்பும்போது பார்ப்பேன். நல்லா செஞ்சுருப்பப்பா, நல்லா செஞ்சுருக்கேன் அப்படின்னு பாராட்டுவேன். நான் கொடுத்துருக்கக்கூடிய கணிதங்களை எல்லாம் அவங்களே டெவலப் பண்ணி போட்டு அனுப்புவாங்க. ஆகையினால் முறைகளை எல்லாம் நானும் படிச்சிருக்கிறேன் ஐயா. எல்லா முறைகளையும் பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கடைசியில் நான் என்ன பண்ணேன்னா, பராசர முறையே நமக்கு போதுமானது அப்படின்னு நான் முடிவு பண்ணி நான் பராசர முறையை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு வரேன். ரெண்டாவது, எந்த முறையும் இதோட நான் நினச்சி குழப்பிக்கலை. எப்போவுமே குழப்பிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு முறையை எடுத்துக்கோங்க, அதிலேயே முழுமையாக இருங்க. இந்த முறையை எடுத்துக்கிட்டு அந்த முறையை எடுத்துகிட்டு ரெண்டையும் சேர்த்து இணைச்சி குழப்பாதீங்க. குழப்பினீங்கன்னா சரியாக வராது, பலன்கள் சரியாக வராது, குழம்பி போயிடும். ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்துங்க. எந்த முறையாக இருந்தாலும் சரி, நிறைய முறை இருக்குது. அந்த முறையில் ஏதாவது ஒரு முறையை உங்களுக்கு பிடித்தமான முறை, ஏற்புடையதான முறையை பயன்படுத்துங்க.
அதையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதுலேயே நீங்கள் டெவலப் ஆகுங்க, பரவாயில்லை. ஆனால் இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வரையிலும் என் அனுபவ வரையிலும் அந்த திதி சூன்யத்துக்கு நான் முக்கியத்துவம் வந்து எடுத்துக்கல, முக்கியத்துவம் தரல. உங்களை முக்கியத்துவம் தர வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை. அது என்னுடைய அனுபவம். நான் அனுபவத்தை மட்டும் தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அதே மாதிரி யோகி அவயோகியை நான் எடுத்துக்கல, நீங்கள் எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். சுபர் பாபர் யோகர் பாதகாதிபதி மாரகாதிபதி இவை மட்டும்தானா முக்கியத்துவம் கேட்டிருக்கீங்கல்ல, இவை தேவை அப்படின்னு இதை நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையானதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைட்டா? வாழ்க வளம்.